ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோடிங் லெஜெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிளாக் வர்சஸ் இன்லைன் எலிமெண்ட்ஸ் இன் HTML. அதாவது பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லைனா இன்லைன் எலிமெண்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, பிளாக் எலிமெண்ட்ஸ்னால் என்ன, இன்லைன் எலிமெண்ட்ஸ்னால் என்ன, இது ஒரு HTML ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லை இன்லைன் எலிமெண்ட்ஸ் தான் வந்து CSSக்கும் பேஸு, அலைன்மெண்ட்டில் இதான் ரொம்ப முக்கியமும் கூட. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கோடிங் ஆர் டெவலப்பிங் ஆப்ஸ் இல்லை சாஃப்ட்வேர் இல்லை வந்து ஹேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் இல்லை டெவலப்பர் இல்லை உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் ஏதாவது கற்றுக்கணுன்னாலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் அடிக்கும்போது எக்ஸாம்பிள் ஒரு பி டேக் இல்லை டிவ் டேக்லாம் கொடுக்கும்போது, அதாவது டிவிஷன் டேக்லாம் கொடுக்கும்போது அது ஒரு மொத்த லைன் ஸ்பேஸிங்கே எடுத்துக்கும். ஸோ அதை இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது, இந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது நம்ம எப்படி இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம், அது எப்படி ஃபுல் ஸ்பேஸை எடுக்கும், நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகும்ன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இன்லைன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அதே சைஸ்க்கான ஸ்பேஸ் மட்டும்தான் எடுத்துக்கும் அது. அதே மாதிரி இன்லைன் எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பக்கத்தில் அப்படியே ஒரே லைன்லேயே வந்துடும். அதுவும் எப்படின்றத இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்கள், இது எல்லாமே தான் பிளாக் எலிமெண்ட்ஸ். இதில் நிறைய பாப்புலரும் இருக்குது, அன்பாப்புலர், நம்ம ரேராக யூஸ் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுற பிளாக் எலிமெண்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா டிவ் டேக் இல்லை பேராகிராஃப் டேக், அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம இன்லைன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் தான் அந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் இப்போ நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த பிளாக்ல இருக்க டிவ் டேக்ஸ் இல்லை பேராகிராஃப் டேக்ஸ் இதை வந்து பிளாக் எலிமெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்லைன் எலிமெண்ட்ஸில் வந்து இந்த ஸ்பேம் டேக்கை பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் பி டேக் ஓப்பன் பண்ணிட்டு சம்திங் பிளா பிளா பிளான்னு அடிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்டைல் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பி டேக் உள்ள நான் ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டைல் ஈக்குவல் டு வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஜஸ்ட்டு அக்வா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை க்ரோமில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ க்ரோமில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், நான் ஜஸ்ட்டு இங்கே டெக்ஸ்ட் பார்த்தீங்களா, நான் இந்த ஒரு 10% இல்லை 20% ஆஃப் த பேஜ் அளவுக்கு தான் நான் டெக்ஸ்ட் அடிச்சிருக்கேன். பட் வித்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலருன்றது ஃபுல்லாக எடுத்துருக்கு பாருங்கள். நான் அதை தான் சொன்னேன், பிளாக் எலிமெண்ட்ஸுன்றது வந்து ஒரு நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஃபுல் ஸ்பேஸ் ஃபுல் வித்தையும் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் வந்து கூட உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டைல் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பி டேக் கூட வந்து பி டேக் முன்னாடி வந்து நம்ம H1 டேக் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு H1 டேக் அடிக்கிறேன். ஸோ கோடிங் லெஜெண்ட்ஸ் அடிக்கிறேன். கூட வேணால் நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு பி டேக்கும் கொடுக்குறேன். ஸோ அந்த பி டேக் உள்ள வந்து ஜஸ்ட்டு ஹாய் ஹவாயூன்னு அடிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனுக்குள்ளே கொடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரு சேம் கண்டெய்னர் அந்த மாதிரி ஆக்க போகிறோம். எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ டிவைட். ஸோ இப்போ இங்கே இருக்கிறத இப்போ நான் இதை மட்டும் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி கண்ட்ரோல் காப்பி கண்ட்ரோல் வி. ஸோ இது இப்போ நம்மளுக்கு தேவையில்ல எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அலைன்மெண்ட் வேணுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பார்க்கறதுக்கு ப்ராப்பராக இருக்கிறதுக்காக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு டிவிஷன் டேக்குள்ளே கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிவிஷனுக்குள்ளே நம்ம எதாவது ஸ்டைல்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டைல்ஸ் ஈக்குவல் டு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த வாட்டி வந்து நான் இது சூஸ் பண்ணுறேன், சும்மா ஒரு லைட் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாருங்கள், இது எல்லாமே இதோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கு. இந்த கோடிங் லெஜெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா H1ல் கொடுத்ததுனால பெருசாக வந்திருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கோடிங் லெஜெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இது வரைக்கும் கொடுத்தா கூட இங்கே தான் வந்திருக்கு, இது வரைக்கும் தான் வந்திருக்கு. பட் ஆனால் பாருங்கள், இது ஃபுல் ஸ்பேஸிங் எடுத்திருக்கு. ஸோ நம்ம div டேகில் கொடுத்தாலும் அது ஃபுல் ஸ்பேஸிங் எடுத்துக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்லைன் எலிமெண்ட்ஸில் நான் ஸ்பேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம சும்மா அப்படியே எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து நேவிகேட்டர் பார் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பேமில் வந்து நான் ஹோம்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே ஸ்பேமில் வந்து நான் வந்து ஜஸ்ட் காண்டாக்ட்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேமில் வந்து அபவுட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3மே ஒரே லைனில் வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறதுக்கு நான் ஜஸ்ட்டு கீழே என்டர் அடித்து இப்போ நான் பேராகிராஃப் டேக்கில் கொடுக்குறேன். அது அப்படியே நான் பேராகிராஃப் டேக்கில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பி டேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு காண்டாக்ட்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பி டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அதே மாதிரி நான் அபவுட்டே கொடுக்குறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பேன் டேக்கில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் லைனாக வந்துருச்சு. அதே பி டேக்கில் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே தள்ளி கீழே வருது. அது ஒரு லைனே ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை தான் வந்து நம்ம பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இதிலே கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பேன் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்குமா. ஃபஸ்ட்டு நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணிட்டு. ஸோ ஏன்னா அந்த பி டேக் எல்லாம் போயிட்டோம். ஸோ இந்த ஸ்பேன் டேக்கில் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்பேன் உள்ள வந்து ஸ்டைல் ஈக்குவல் டு வந்து பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ கொடுக்குறேன். ஸோ லைட் ப்ளூ இல்லை லைட் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே கண்ட்ரோல் காப்பி, கண்ட்ரோல் V. ஸோ இதை நான் அப்படியே சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அதுக்கு அப்படியே வந்துடுச்சு பாரு. இன்னும் கொஞ்சம் நம்ம இது கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து இன்னும் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 24px போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பேடிங் ஆட்டோ வேணாம், ஜஸ்ட்டு பேடிங் ஒரு 16px கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டைல்ஸையும் கண்ட்ரோல் காப்பி, இந்த ஸ்டைல்ஸையும் நான் அப்படியே எடுத்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் V. ஸோ இந்த CSS பற்றி நீங்கள் இன்னும் நிறைய அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றியும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இன்னும் சீக்கிரமாக வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த CSSக்காக. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வீடியோவில் வந்து நான் கண்ட்ரோல் V பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ண பிறகு இதை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ பிளாக்ஸில் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் டிவ்க்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிவ்க்குள்ளே நம்ம எதாவது கலர் கொடுக்கலாம். ஸோ டிவ்வில் வந்து ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து ரெட் கொடுக்குறேன். ஸோ லைட் ரெட் கொடுக்கலாம்.
ஸோ இருங்க, ரெட் ஒர்க் ஆகல. ஸோ லைட் கோரல் கொடுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் பேடிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேடிங் இதுக்கு ஒரு நான் 16px கொடுப்பேன். 16px கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ண பிறகு ஸோ இப்போ தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இது பாருங்கள், இது அப்படியே ஒரு நேவிகேட்டர் பார் மாதிரியே வந்துச்சு. இப்போ புரியுதா? நம்ம டிவ் கொடுக்கும்போது அது ஃபுல் லைனுக்கும் வரும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்பேன்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஜஸ்ட் அதுக்கான பிளாக். இப்போ இந்த கான்டாக்ட்ன்றது இவ்வளோ தான் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஸ்பேஸுக்கு மட்டும் கலர்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த பிளாக்கும் இன்லைனுக்கான டிஃப்ரென்ஸும். இன்னும் புரியல இல்லைனா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோஸ் போடுவேன். ஸோ இது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது இதுதான். நான் இந்த யூடியூப்லேயே இந்த வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா திருப்பி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருந்தது, ஒரு நியூ திங் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இல்லை அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.